24 மணித்தியாலத்திற்குள் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்து அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தில் இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சோதனைகள் இன்று விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் விவகாரத்தில் எனக்கு தொடர்பு இருப்பதாக நிரூபிக்கப்பட்டால் நான் சிறைக்கு செல்ல தயார் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. இன்று நள்ளிரவு வெளிவந்த ஓயல் பரீட்சை பெறுபவர்களில் மொத்தமாக 2,37,026 மாணவர்கள் உயர்தரத்துக்கு தகுதி பெற்றுள்ளனர். மேலும் இப்பரீட்சையின் மீள் பரிசீலனை விண்ணப்பங்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும். மேலும் 2025ஆம் ஆண்டுக்கான ஓயல் பரீட்சை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. துபாயில் இருந்து சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு கொலை அச்சுறுத்தல். இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பம். இலங்கை துருக்கி பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக பிமல் ரத்நாயக்க தெரிவாகியுள்ளார். கொழும்பு பங்குச்சந்தையின் பங்கு விலை சுட்டன் வரலாற்றில் மிக உயர்ந்த நிலைமையை எட்டியுள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் மல்வானை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு கற்றல் உபகரணங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளார்.